ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள்ல கூட உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. ஒவ்வொரு நாளுமே ஆண்டவராகிய இயேசுவானவர் உங்க குடும்பத்துக்கு தேவையான நன்மையான வார்த்தைகளை இந்த வசனத்தின் மூலியமா உங்ககிட்ட பேசிட்டு தானே இருக்காரு. நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், நல்லா உழைக்கணும், சந்தோஷமா வாழணும், சமாதானமா இருக்கணும், நீங்க ஏசப்பாக்குள்ள இருக்கணும், உங்களை சுத்தி இருக்க ஜனங்க ஏசப்பாக்குள்ள இருக்கணும், ரட்சிப்பின் சந்தோஷம் சமாதானம் உங்க குடும்பத்தை சுத்தி சுத்தி இருக்கணும்னு தான் ஏசப்பா ஆசைப்படுறாரு. இன்னைக்கும் ஆண்டவர் அதுதாங்க இந்த வார்த்தை மூலமா உங்களோட கூட பேச போறாரு. இன்னைக்கு ஏசப்பா சொல்றாரு, அற்புதமான காரியங்களை மகனே மகளே நீங்க பார்க்க போகிறீங்க. உங்க லைஃப்ல உங்களுக்கு அற்புதங்கள் நடக்க போகுது. என் லைஃப்ல இந்த காரியம் நடந்துராதா, இந்த அற்புதம் நான் பார்க்க மாட்டேனா, இந்த அதிசயமான காரியம் எப்பொழுது நடக்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நீ பார்க்க போகிற நேரம் வந்துவிட்டது என்று தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு தருகிறாருங்க. இன்னைக்கு இந்த வசனத்தை நான் உங்களுக்காக காண்பித்து கொடுக்குறேன். யோசுவா 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துல யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். அற்புதங்களை செய்வார், அதாவது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். அற்புதமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். எப்பங்க ஏசப்பா நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார்னா, நாம் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் பொழுது. எப்படி நம்ம பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியும்? நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்தம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் ரொம்ப முக்கியங்க. நம்ம பரிசுத்தமா நிச்சயமா இருக்கணும். அது கற்றுக்கொள்ளணும். எப்படி பரிசுத்தமா வாழணுன்றத கற்றுக்கொள்ளணும். அது கற்றுக்கொள்றதுதான் பைபிள் என்ன பண்ணுது, நமக்கு நிறைய வசனங்கள் மூலியமா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த வசனங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி பரிசுத்தமா வாழணுன்றத பத்தி இந்த வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும், டெய்லியுமே பைபிள்ல படிக்கிற பிள்ளைகளா மாறணும். நீங்க இந்த வசனத்தை டெய்லியும் படிக்கும் போது இந்த வசனத்துல இருக்க வார்த்தைகள் எல்லாமே உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடியதா இருக்கும். அப்போ உங்களுக்கு பரிசுத்தம் அப்படின்றது நீங்க கற்றுக்கொள்ளணும். அதாவது பரிசுத்தமா இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பரிசுத்தமா வாழ முடியாது. ஏசப்பாவே சொல்றாரு, என்ன நீ நல்லவன் சொல்றியா, பிதா ஒருவரை தவிர நல்லவன் இல்லப்பான்றார். அப்போ பரிசுத்தமா வாழ்றது ரொம்ப கஷ்டம், ரிஸ்க் தான். ஆனா வாழ முடியுன்றத ஆண்டவர் நமக்கு காமிச்சிட்டு போயிருக்காரு. ஏன்னா அவர் உலகத்தை ஜெயிச்சாரு. சோ அவர் உலகத்தை ஜெயிக்கும் போது அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம கூட இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அதுக்கு நமக்கு பரிசுத்தம் தேவை. பரிசுத்தமா வாழ்றதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அதுக்கு நம்ம டெய்லியும் பைபிள் படிக்கணும். இன்னைக்கு இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இப்போ இந்த செகண்ட் நீங்க பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தமா வாழ்றதுக்கு முயற்சி எடுங்க மகனே மகளே. உங்க நடுவுல அற்புதமான காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க. அப்ப என் லைஃப்ல இது ஏன் நடக்க மாட்டேங்குது, இந்த காரியம் ஏன் நடக்க மாட்டேங்குது, இந்த காரியத்துக்கு நான் முயற்சி எடுக்கிறேன், இதுல நிறைய தடைகள் வருது பிரதர் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ யாருக்குமே தெரியாம ஒரு பாவம் பண்ற, யாருக்குமே தெரியாம ஒரு சில காரியங்கள் மகனே மகளே நீங்க பண்றீங்க. சில தவறுகள் இருக்கு உங்க லைஃப்ல, அதெல்லாமே நீங்க விட்டுடணும். அது நீங்க மனுஷங்க கிட்ட போய் சொல்லுங்க நான் சொல்லல, நீங்க உங்க பாஸ்டர்ஸ் கிட்ட சொல்லுங்க, இல்ல உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க நான் சொல்லல. ஏன்னா உங்க இருதயத்திற்கு தெரியும் நீங்க செய்யற பாவங்கள், என்ன காரியம் ஆண்டவருக்கு விரோதமா பண்றீங்கன்ட்டு. அந்த காரியத்தை நீங்க இப்பவே இந்த செகண்டை நீங்க வெட்டுறதுக்கு தயாரா இருக்கீங்களா? இப்ப நீங்க விடும்போது ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அற்புதமான காரியங்கள் இன்னைக்கு இந்த புதிய நாள்ல இந்த காலை வேலையில கூட ஒரு அற்புதமான காரியத்தை பார்க்க போறீங்க. உங்க படிப்புல, உங்க வேலையில, உங்க தொழில, உங்களோட திருமண காரியத்துல, உங்க கர்ப்பத்தின் கனிக்காக, குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்க மகனே மகளே, எல்லா காரியத்திலுமே ஒரு அற்புதத்தை நீ பார்க்க போகிறீங்க. அற்புதத்தை பார்க்க வேண்டும் என்று அந்த விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதுன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், நான் பரிசுத்தமா வாழ்றதுக்கு முயற்சி எடுக்க போறேன். ஏன்னா ஒரு காரியத்தை பண்ணாதான் ஒரு காரியம் பெற்றுக்கொள்ள முடியும். கரெக்டா? பைக் ஓட்ட தெரிஞ்சா பைக் ஓட்டலாம், கார் ஓட்ட தெரிஞ்சா கார் ஓட்டலாம், பரிசுத்தமா வாழ தெரிஞ்சா பரலோகத்துக்கு போகலாம். விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமீன் டக்குன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இன்னைக்கு அற்புதமான காரியத்தை செய்ய போறாரு. சீக்கிரமா அந்த காரியத்துல தடைகள் எல்லாமே விலகி உங்க லைஃப்ல அந்த காரியம் நடக்க போகுதுங்க. நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்க, ரொம்ப பிரயாசப்படுறீங்க, எல்லாமே நடக்கும். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஆனா ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்குள் பரிசுத்தம் வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் நம்மிடத்துல விரும்புகிறாரு. அப்ப நம்ம பரிசுத்தமா வாழ்றதுக்கு நம்மள ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிற எல்லா காரியத்தையும் நம்ம இப்பயே விட்டுட்டு நம்ம பரிசுத்தமா வாழ்றதுக்கு நம்ம முயற்சி எடுக்கும் போது, நம்ம அப்படி வாழும் போது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு அற்புதமான காரியங்களை நிச்சயமாவே செய்வாருங்க. உங்களை ஏசப்பா கைவிட மாட்டாரு. நீங்க ஏசப்பாக்கு பிரியமான காரியத்தை செய்யும் போது ஏசப்பா உங்களை விட்டுருவாரா? நம்ம இந்த வசனத்தின்படி நம்ம செபிக்கலாமா? இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? நான் பரிசுத்தமா வாழ போறேன் ஏசப்பா, உங்களுக்கு விரோதமா நான் பண்ண பாவத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. நம்ம ஏசப்பா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் இன்னைக்கு நடக்க போகுது. இந்த காலை வேளையில கூட விசுவாசிக்கிறீங்களா?
அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல கூட தகப்பனே ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த காரியங்கள்ல அந்த விடுதலை, அற்புதம், சுகம் கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இப்பொழுதும் கூட அப்பா, இருதயத்தில் ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு விரோதமா செய்த பாவங்கள் ஏசப்பா, பிள்ளைகள் செய்த பாவங்கள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீங்கள் மன்னிக்க வேண்டுமா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே, அவர்கள் நடுவில் நீர் அற்புதமான காரியத்தை இன்றைக்கு செய்ய போகிறீர்கள். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. காயப்பட்ட கரத்துல ஜெப குறிப்பை ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, அநேக ஜெப குறிப்பை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஜெப குறிப்பை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கணும், இந்த எக்ஸாம்ஸ்க்காக ட்ரை பண்றேன், இந்த கர்ப்பத்தின் கனிக்காக, இந்த திருமண கத்துக்காக அப்படின்னு சொல்லி பல காரியங்களை தேவனே நீர் செய்ய போகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வழி நடத்துவீராக. எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்து என் தேவன் ஆண்டவரே எல்லாருக்கும் சாட்சியாய் நிறுத்துவீராக தகப்பனே. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிக்க மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.